போன இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆனுச்சு. அந்த இயர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹீரோஸ் வந்து சூப்பரா டெபியூட் பண்ணாங்க. நம்மளோட கவினா இருக்கட்டும், மணிகண்டனா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய பேர் வந்து டெபியூட்லாம் போன இயர்ல தான் நடந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுல ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குட் நைட். இந்த குட் நைட் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணிகண்டனோட ஆக்டிங் வந்து நெறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட ரைட்டர் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல இருந்த லவ் ட்ராக் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, காலேஜ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணிகண்டனோட லவ் ட்ராக் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதேமாரி ரமேஷ் திலக்கோட பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கிள்ஸா இருப்பாங்க பார்த்தீங்களா, லைட்டா ஒரு 30ஸ் டூ 40ஸ் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்து ரமேஷ் திலக்கோட லவ் ட்ராக் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வயசான பாட்டி தாத்தா ஒருத்தர் இருப்பாங்க. எங்க வீட்ல இருக்க பாட்டி தாத்தாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ட்ராக் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த அளவுக்கு அந்த படத்துல ரொம்ப டீட்டெயிலிங்கா ரைட்டிங் வந்து இருந்துச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த படத்த எடுத்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயக் சந்திரசேகரன். ஸோ இந்த விநாயக் சந்திரசேகரன் அடுத்து என்ன படம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி இவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து அவருக்கு இப்போ மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான். ஏன்னா அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணிகண்டன் வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மணிகண்டன், ரமேஷ் திலக் அண்ட் நம்மளோட டேரக்டர் பார்த்துருக்கான்னு பார்த்தீங்களா, விநாயக் சந்திரசேகரன் அவங்க அண்ட் அவங்களோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் இருக்க மாதிரி அந்த போஸ்டர் வந்திருக்கு. அந்த கோயிலில் இந்த மாதிரி சின்ன ஒரு சர்க்கிள்ஸ் மட்டும் கூப்பிட்டு இந்த மேரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜஸ்க்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் நைட் படத்தை வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா, கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்தோட ஏடிஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்து சின்னதாக வந்து அழகாக அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக குட் நைட் மணிகண்டனை வச்சு இன்னொரு படம் பண்ண போறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதனாலேயே நம்ம ஒரு சின்னதாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதே மாதிரி அடுத்த படம் குட் நைட் மணிகண்டனை வச்சு பண்ணும்போது இன்னும் அழகான லவ் ட்ராக் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோளும் வச்சிடலாம்.